சார் ஒரு கூட்டம் எதையுமே கேட்க மாட்டோம், எதையும் நாங்கள் கவனிக்க மாட்டோம், காதலியே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற கூட்டத்தை எங்கேயாவது கண்டமாங்க? ஒரு 10 பேரில் 2 பேராவது கேட்கணும்ல, ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அவன் சொல்கிறான், அந்த ஆள் எங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடுறேன். ஒன்று அந்த விலகுன்னு அந்த தம்பி வேன் மேலே நின்றுட்டு கையில் மைக்கோட ராஜ்மோகன் ஒரு தம்பி, அந்த தம்பி மேலாம் இருக்கிறவங்களாம் அந்த தம்பி மேலாம் எனக்கு மரியாதை உண்டு. விஜய் கூட சேர்ந்த பிறகு மதியாரம் கொஞ்சம் போச்சுன்னு வச்சுங்க, சரி அரசியல் எல்லாருக்கும் இருக்கும், ஆசை இருக்கும், ரைட் போயிட்டாரு அப்படின்னு விட்டேன். அவர் மைக்கை வச்சுக்கிட்டுங்க விலகு மைக் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்களேன், விலகுங்கிறாரு. இன்னொரு டோன் வரும் பாருங்க, இந்த ஆதவன் இந்த இதுக்கெல்லாம் ரூபாய் எல்லா செலவும் அவன் தான் பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், மைக்கில் தோழர்களே முன்னேறி செல்லுங்கள் அந்த வாய்ஸ் இருக்கும் பாருங்க. அதை விட முக்கியம், டிஎஸ்பி முன்னாடி கையை காட்டி போதியா நிறுத்துன்னு கையாட்டுறதும் இருக்கும் நம்மகிட்ட. அதாவது இதுக்கு மேலே வராத, பிதுங்குது, மக்கள்லாம் பிதுங்குறாங்க, அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுகிறோம், எல்லாம் கிடக்கு, பிதுங்குறாங்கன்னு டிஎஸ்பி கையாட்டுறது இருக்கும். அதை விட இன்னொன்று சொல்லியிருப்பான், போலீஸே இல்லை, ஒரு 2-3 வெங்கலம் சொல்லிட்டு தராங்க, போலீஸே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா போலீஸ் தலை எல்லாமே இருக்கிறத நம்ம பார்லிமெண்ட்டில் கூட அந்த அவங்களுடைய வீடியோவில் நிறைய இருக்குன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன். அவங்க ஆதாரபூர்வமாக இருக்கும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே இன்னொரு ஷார்ட் பாருங்கள், எஸ்பி இந்த நிர்மல்குமாருங்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, பிஜேபியிலேருந்து வந்தவன், அவன்கிட்ட பேசுகிற படம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது எஸ்பி என்ன சொல்கிறாரு, 13 தடவை நான் நிர்மல்குமாருக்கு ஃபோன்லேயே சொன்னேன், உங்கள் ஆளை பேச சொல்லியா கூட்டம் அதிகமாக இருக்குது, பிரிங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வழியாக இவங்க தான் குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் பேசுவோம், அவங்களுக்கு தெரியும் சார், இது பிரிங்கி வழியில் ஏதாவது ஒரு நடக்குங்கிறது அவங்களுக்கு உள்ளே தெரியும். வேறு என்ன பண்ண, இப்போ இந்த அலையில் போலீஸு மிலிட்ரியே வந்தாலும் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது.